ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஆல்ரெடி உடம்பு ஹீட்டாக இருக்கவங்களுக்கு இப்போ ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அதுவும் முக்கியமாக கருத்தரிக்க முயற்சிக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பாடி வந்துட்டு ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவான டிப்ஸு. பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. அந்த டப்பில் வந்துட்டு உங்கள் கால் பாதம் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கால் நனைகிற அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ட்ரே நிறைய இருக்கிற ஐஸ் க்யூப்பை வந்துட்டு உள்ளே போடுங்க. அந்த ஐஸ் க்யூப்பை உள்ளே போட்டதுக்கப்புறம் தண்ணியில் உங்கள் கால் பாதங்களை வந்து உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 நிமிஷம் கிட்ட உங்கள் பாதங்களை வந்துட்டு அதிலேயே வச்சுருங்க, கொஞ்சம் குளிர்ச்சி ஆகிறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டப்பில் ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அது லைட்டாக குளிர்ந்த தண்ணியை தான் பண்ணணும். ஹீட் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூலிங் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஐஸ் க்யூப் போடுறோம். இது வந்துட்டு நீங்கள் டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பாதங்களை வந்துட்டு ஐஸ் க்யூப்பில் வச்சுருங்க. ஃப்ரீயாக இருக்க டைம் இது பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உடம்புல இருக்க ஹீட் வந்துட்டு அப்படியே ரிலீஸ் ஆகும். அப்புறமா அந்த தண்ணியிலேருந்து உங்கள் பாதங்களை எடுக்கிறப்ப வந்துட்டு அந்த ஹீட்டெல்லாம் உங்களை விட்டு போகிறத வந்துட்டு நீங்கள் வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் அதோட தண்ணியோட டெம்பரேச்சரே மாறிடும், கூலிங்காக இருக்கிறது வந்து வார்மாக மாறிடும். டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஐஸ் க்யூப்பை வந்துட்டு தினமும் ஃப்ரீசர்லேயும் ரெடி பண்ணி வச்சுருங்க. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை நிரப்பிட்டு அதில் வந்துட்டு 3 to 4 ஸ்லைஸ் பண்ண வெள்ளரிக்காவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 புதினா இலை, அதையும் நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 10 புதினா இலையும் அந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் காலையில் அதாவது 1 மணிக்கு முன்னாடியே இந்த 1 லிட்டர் தண்ணியையும் குடிச்சு முடிச்சுருங்க. அப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த வெள்ளரிக்காவை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுங்க. ஏன்னா அந்த தண்ணியிலே இன்ஃப்யூஸ் ஆகிரும். இதுவுமே நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான். அப்புறம் 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப உங்களோட சாப்பாடுக்கு அப்புறமா ரெகுலராக வந்துட்டு குல்கன் எடுத்துக்கோங்க. குல்கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு. முக்கியமாக வந்துட்டு அது பன்னீர் ரோஜா பூவால் பண்ண குல்கன் தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நாட்டு ரோஜா பூவாக இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் தேன் யூஸ் பண்ணிக்கணும், அதாவது நல்ல தேனாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரிஜினலான இருக்க தேனை வந்துட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜாப்பூ அதெல்லாம் நீங்கள் வீட்டிலே செய்கிறதுனாலும் ஓகே, பெஸ்ட்டு தான். இல்லை அப்படின்னா கூட ஒரு ரெகுலரான நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஷாப்பில் போய் வாங்கிட்டு அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். பெண்களுக்கும் வந்து இது யூட்ரஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. மென்னுக்கும் வந்துட்டு கவுனுக்கு, மொட்டிலிட்டிக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லது. கருத்தரிக்க முயற்சி பண்ணுற 2 பேருக்குமே குல்கன் வந்துட்டு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னையும் நல்லா க்ளோ ஆக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வெண்பூசணி ஜூஸ். வெண்பூசணி ஜூஸ் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் எடுத்துக்கோங்க. டெய்லி குடிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன்றுமே ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸில் வந்துட்டு நமக்கு நிறைய நீர் சத்து இருக்குது. அப்புறம் நம்ம உடம்ப வந்துட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி ஹார்மோன் இஷ்யூஸ் எதுவும் இருந்தால் கூட அது சரியாக்கிடும். தினமும் வந்துட்டு ஒரு பீஸாக எடுத்து ஜூஸாக குடிச்சிக்கோங்க. அது கூட பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க. உப்பு இல்லாமல் ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே தான். வெண்பூசணி ஜூஸ் வந்துட்டு 2 பேருமே எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 3-4 நாள் ஓகே. ஆனால் டெய்லி குடித்தா அவங்களுக்கு சளி பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். சளி சீக்கிரமாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 1 நாள் விட்டு 1 நாள்னாலும் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்துட்டு உங்கள் உடம்ப குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக 3 to 4 லிட்டர் வந்துட்டு தண்ணி குடிங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட கால் பாதத்துக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அப்புறம் நல்ல எண்ணெய் இது 2ல் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட மிளகு, பூண்டு, மிளகு அது கூட காய்ச்சி வந்துட்டு உங்கள் கால் பாதத்தில் வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. அது வந்து அதோட கட்டை விரலில் 2 பக்கமும் வந்துட்டு நீங்கள் அதை காய்ச்ச எண்ணெயை வந்துட்டு தடவிக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வந்துட்டு உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். தண்ணி மட்டும் 3 to 4 லிட்டர் குடிக்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவ்வளோ தண்ணி குடித்தாதான் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வந்துட்டு நமக்கு கிளிக் ஆகும். மேலும் இதுபோல் தகவல்களுக்கு
சுகம் சித்த மருத்துவ மையம் பாவூர் சத்திரம். நன்றி.